குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். சூரா அல்-இம்ரான்ல 100 வசனங்களுக்கு நம்ம பார்த்துருந்தோம். அதில் கடைசியாக நம்ம பார்த்த வரைக்கும் மக்கள் ஜின்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்கிட்டாங்க. உண்மை என்னன்னா, அவன்தான் ஜின்களையுமே படைத்தான். இன்னும் அவர்கள் அறியாமையினால் அல்லாஹ்வுக்கு ஆண் மக்களும் பெண் மக்களும் இருப்பதாக புனைந்து கூறுகிறார்கள். ஆனால் அவனோ தூய்மையானவன். மேலும் இவ்வாறு அவர்கள் புனைந்து கூறுபவற்றிலிருந்து அல்லாஹ் உயர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பற்றின அந்த பியூரிஃபிகேஷனை டிக்ளேர் பண்ணியிருந்தான். இது வரைக்கும் நம்ம போன செஷனில் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மீதி வசனங்களை பார்க்கலாம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்தி அன்னா யகூனு லஹு வலதும் வலம் தகுல் லஹு சாஹிபத்துன் வஹலக்க குல்ல ஷைஇன் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். ஸோ வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனே. ஸோ அல்லாஹ்வுடைய குவாலிட்டிஸு அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்கிறான். அதாவது நீங்கள் இணை வைக்கிறீங்க, ஜின்கள் கிடையாது, நான் தான் ஜின்களையே படைத்தேன். அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஆம்பளை புள்ள பெண் குழந்தை எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே எனக்கு எந்த குழந்தையும் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் விட உயர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அடுத்து அவனுடைய படைப்பை பற்றி பேசுகிறான். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் யார் அப்படின்னா, நான் இங்கேருந்து வரேன், நான் இந்த விஷயம்லாம் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் தன்னை பற்றின இன்ட்ரோ கொடுக்குறோம். நீங்களும் நானுமே, அல்லாஹ்வுடைய படைப்பான நீங்களும் நானுமே நம்மளை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் படைத்த அந்த இறைவன் அவனை பற்றி சொல்ல மாட்டானா? ஸோ இறைவன் அழகா சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் எந்த ஒரு முன்மாதிரி, நம்ம ஏதாவது ரெஃபரன்ஸ் வச்சு தான் எதுவுமே பண்ண முடியும். நம்மளாக எதையுமே க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சக்தியும் இது பண்ணல. நம்ம கற்பனையாக ஏதோ சொன்னாலும் கூட அது இருந்ததை வச்சு தான் நம்மளாக கற்பனை சொல்லி பொய் சொல்ல முடியும். ஒரு பொய்யை கூட நம்மளாக சொல்ல முடியாது, எதையோ ரெஃபரன்ஸ் வச்சு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாமல் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம என்ன தான் நம்மளை உயர்ந்ததாக சொல்லிக்கிட்டாலும், நான் இதில் தேர்ச்சி பெற்றிருக்கேன், இது எனக்கு சிறப்பாக வரும் அப்படின்னு சொன்னாலும், யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முன்மாதிரி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோ பெரிய வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே முன்மாதிரியுமே இல்லாமல் படைச்சிருக்கான். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. அவனுக்கு மனைவியே இல்லாத போது குழந்தை எப்படி இருக்க முடியும்? ஒரு பேசிக் சென்ஸ் வேணாம். மனைவியே அவனுக்கு இல்லை, அப்புறம் எப்படி குழந்தை இருக்கும்? அவனே ஒவ்வொன்றையும் படைத்திருக்கிறான், மேலும் ஒவ்வொன்றை பற்றியும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். ஸோ இறைவன் அப்படின்னு வரும்போது இறைவனுடைய தன்மையாக இறைவனுக்கு குழந்தையே இல்லை, அதாவது மனைவியே இல்லை, அப்புறம் எப்படி குழந்தை? அப்போ அவன் எந்த ஒரு இடத்துலையுமே எல்லாத்தையுமே அவன் தான் படைத்தான், எல்லாத்தையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதையும் இங்கே குறிப்பிடுறான். ஸோ அவனுடைய அந்த தன்மைகளை எல்லாம் சொல்கிறான். ஸோ இன்றைக்கும் நம்ம யார் இறைவன் பெயரால் ஏகப்பட்ட குழப்பங்கள் பேசுனாலும் அசால்ட்டாக நம்ம சொல்லலாம், நம்ம இறைவன் தான், நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அதே தான் நாங்களும் வணங்குறோம். ஆனால் நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய அந்த இறைவன் ஒருத்தந்தான். நம்மளை எல்லாத்தையும் அவன் தான் படைத்தான், நம்ம எல்லாத்தையும் அவன் தான் வழி நடத்துகிறான். அவனைத்தான் நீங்களும் வணங்குறீங்க, நானும் வணங்குறேன். அடுத்தது என்ன சொல்லணும்? அவனுக்கு மனைவியே இல்லை, அப்புறம் எப்படி குழந்தை வரும்? ஸோ இன்றைக்கி நமக்குள்ளே என்ன இஷ்யூ ஆகுது? கடவுள் இருக்குது, ஆனால் கடவுளோடு சேர்ந்து இவங்களையும் நாங்கள் கடவுளாக சொல்லுவோம். அப்படி சொன்னதன் விளைவு தானே இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர், நம்ம சகோதரர்களில் நிறைய பேர் ஹிந்துஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறோம்.
ஆனால் உண்மையிலேயே டைரக்ட் கடவுள்னால் சேம் நீங்கள் எல்லாம் ஒரே கடவுள் தான். இது மட்டும் குரானில் இது இருக்குது. இதே மாதிரி நான் தான் கடவுள் சொல்லிட்டு உங்கள் இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னு அறிவில் சிறந்தவங்க இதை மாதிரிலாம் டிபேட் வந்து வச்சிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப பகுத்தறிவாளர்கள். நம்ம இப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம போகலை. ஸோ ஏன்னா நம்மளே இப்போ தான் கற்றுக்கிட்டு வரோம், இப்போ தான் இறைவனுடைய அந்த கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வரோம். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஒற்றுமையாக ஒரே லெவலில் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எத்தி வைங்க. சரியா? முதல்ல நம்ம தெளிவாக விளங்கிக்கிறணும், நம்ம குழந்தைங்களுக்கு தெளிவாக விளங்க வைக்கணும். அது ஒன்று தான் நம்மளோட டார்கெட். அடுத்தடுத்து போக போக இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடி நம்ம இன்னும் நிறைய பேருக்கு எத்தி வைக்கலாம். சரியா? மெயின் முழு விஷயம் இறைவனுடைய தன்மையை நம்ம சொல்ல தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், தாலிக்குமுல்லாஹு ரப்புக்கும் லா இலாஹ இல்லா ஹுவ ஹாலிகு குல்லி ஷைஇன் ஃபஅபுதுஹு வஹுவ அலா குல்லி ஷைஇன் வக்கீல். வக்கீல்னா கண்காணிப்பவன், பொறுப்பாளன். ஸோ அவன்தான் உங்களை படைத்து பரிபாலிப்பவனாகிய அல்லாஹ். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் அவனே. எனவே நீங்கள் அவனுக்கே அடிபணியுங்கள். அவன் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளனாக இருக்கிறான். ஸோ இந்த விஷயம் பாருங்கள், பொறுப்பாளனாக இருக்கிறான். இன்றைக்கி இந்த உலகம் எதை பொறுப்புன்னு சொல்லுதுன்னு ஜஸ்ட் நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் இருந்தே பாருங்கள். சம்பாதிக்கிறது பொறுப்புங்கிறாங்க. அப்போ சம்பாதிக்கிற என்ன இஸ்லாம்னா அப்போ குரானில் அதெல்லாம் தானே சொல்லி இருக்கணும், சொல்லி தான் இருக்குது, நமக்கு தான் தெரியலை. எப்படி என்ன படிக்கணுங்கிறது எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கு வந்து இது நடக்குது, இஸ்லாமிய கல்லூரி இருக்குது, இஸ்லாமிய இது இருக்குது, அது இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு அது தராங்க இது தராங்கன்னு பெருமைப்பட்டுக்கிறோம், சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் உண்மையிலே இஸ்லாம் இந்த கல்வியை தான் கற்றுக்க சொன்னுச்சா? இஸ்லாமுடைய கல்வி இதுதானா? அப்படி யோசிங்க. ஸோ இது பேரளவில் இஸ்லாம்னு பேரை போட்டு அது மற்றவங்க படிக்கிற அதே கல்வி தான் நம்மளும் படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் இறைவன் என்ன கல்வியை கற்றுக்க சொன்னான்? அவன் சொன்ன கல்வி என்ன தெரியலை. இறைவன் நமக்கு வந்து புரிய வைக்கணும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ எந்த கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், ஆன்மீகமாக வந்து இன்றைக்கி யோகாவெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணுங்கள், இது வந்து ஒரு எக்ஸசைஸு, ஒரு மெடிடேஷனு, உங்களை வந்து உள்ளத்தை வந்து அமைதியாக்கும், உடலை ஆரோக்கியமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பண்ண வச்சுட்டாங்க. ஆனால் தொழுகையை வந்து நம்ம வந்து வெறும் ஆன்மீகம்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களே இப்போ பாதி பேர் பண்ணுறதில்ல, அதே மாதிரி இதை வந்து நம்ம மட்டும்தான் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கோம். ஆனால் உண்மையிலே தொழுகையெல்லாம் வந்து யோகாவை விட ரொம்ப சிறந்தது. யோகாவும் அதே மாதிரி தான். யோகா எனக்கு தெரியாது, நம்ம பர்சனலாக அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. பட் அது வந்து ஒரு மெடிடேஷன் இது. ஆனால் அதே தான் தொழுகையுமே. நம்ம தொழுகிறதுனால இறைவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனம். ஆனால் அது புரியாமல் நம்ம இதை வந்து ஒரு ப்ராப்பராக நமக்கு கொண்டு வராததன் விளைவு ஜிம்முக்கு போகிறோம், வாக்கிங் போகிறோம், ஜாக்கிங் போகிறோம், எல்லாம் போகிறோம். ஆனால் 5 வேளை தொழுகை வந்து நமக்கு அவ்வளோ பாரமாக இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு. ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ஏன் இந்த விஷயத்த சொன்னான், அல்லாஹ் சொன்னாங்கிறத நீங்கள் பாருங்கள் குரான் வழியில். கூடவே அது எதனால சொல்லப்பட்டிருப்பாங்கிறத சிந்திங்க. ஸோ இறைவன் வந்து நான் எல்லா பொறுப்பும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு நீங்கள் அடிபணியுங்க அப்படிங்கிறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். லா துத்ரிகுஹுல் அப்சாரு. அப்சார் அப்படின்னா பார்வை. அப்சார் வஹுவ யுத்ரிகு
வஹுவ யுத்ரிகுல் அப்சார வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். ஹபீர் அப்படின்னா ஆழ்ந்து அறிந்தவன். அல் தீஃப் அல் லத்தீஃப், லத்தீஃப்னா நுட்பமானவன், ஹபீர்னா ஆழ்ந்து அறிந்தவன். குரானில் பொறுத்த வரைக்கும் அந்த அலிஃப் லாம் வருது அப்படின்னா அது இறைவனை குறிக்கும். நார்மலாக வருது வெறும் லத்தீஃப், அலிஃப்லாம் வராமல் நார்மல் லத்தீஃப், நார்மலாக ஹபீர் அந்த மாதிரி வந்தால் மற்றவங்களையும் குறிக்கும். சரியா? ஸோ அந்த அலிஃப்லாம்ங்கிறது ஒரே ஒருவன், அதைத்தான் குறிக்குது. நம்ம இங்கிலீஷில் த அப்படின்னு சொல்லுவோம், ஒரே ஒன்று அப்படிங்கிறதுக்காக. ஸோ இறைவனை குறிக்கிறதுனால அல் லத்தீஃப் அல் ஹபீர்னு வருது. சம்டைம்ஸ் நவுன்லையுமே வரும், அதெல்லாம் கிராமட்டிக்கல் விஷயம். ஸோ இன்றைக்கி இப்போ பார்க்கும்போது இது அல்லாவை குறிக்குது. சில சமயம் மனிதர்களையும் குறிக்கும், அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இது பாருங்கள், பார்வைகளால் அவனை பார்த்திட முடியாது, அவனோ எல்லா பார்வைகளையும் அறிந்து கொள்கிறான். அவன் நுட்பமானவனும் எல்லாம் தெரிந்தவனும் ஆயிருக்கிறான். ஸோ அடுத்து அவனுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர் எதுவும் இருக்கா அப்படி ஃபஸ்ட்டு அவன் யாருன்னு சொல்கிறான். அடுத்து அவனை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து அவனோட ஃபிசிக்கல் ஃபீச்சரை பற்றி பேசுகிறான். ஸோ எப்படிலாம் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறான் பாருங்கள், நல்லா இருக்குது இது. ஸோ இது இன்ஷால்லா நீங்கள் எழுதியும் கூட வச்சுக்கோங்க, அல்லாஹ் பற்றின அந்த விவரங்களை. ஸோ 101வது வசனத்துலேருந்து இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லேருந்தே கூட நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போது இறைவனுடைய அந்த தன்மைகள் நமக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இதெல்லாம். ஸோ அடுத்து பார்வைகளால் எந்த பார்வைகளாலையும் அவனை பார்க்க முடியாது. ஆனால் மற்ற எல்லா பார்வைகளையும் அவன் நன்கு அறிந்திருக்கான். நம்மளால தான் அவனை பார்க்க முடியாது. அப்போ சொல்கிறாங்களே கியாமத்தில் பார்க்க முடியும், நல்லவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஃபைனல் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. அது அல்லாஹ் நாடுனா எல்லாமே நமக்கு கிடைக்கும், அது வேறு. ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களால் பார்க்க முடியாது. ஆனால் எல்லாரோட பார்வைகளையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கான். நம்ம எதை பார்க்குறோம், யாரை பார்க்குறோம், நம்ம கண்கள் என்ன செய்யுது, எல்லாத்தையுமே அவன் பார்க்குறான். அவன் நுட்பமானவன், அவனுக்கு எல்லாமே தெரியும். இதை அவனே சொல்கிறான். ஸோ யாரெல்லாம் இறைவன் எதெல்லாம் சொல்கிறாங்களோ இது நம்ம இறைவனுடைய ப்ராப்பரே இதுதான். இதெல்லாம் தான் நம்ம இறைவன். அந்த இறைவன் தான் நானும் வணங்க போகிறோம். சேம் தான், நம்ம எல்லாரும் சேம் தான் அப்படின்னா அங்கே வேலையே முடிஞ்சிச்சு. நான் இஸ்லாமியன், நான் ஹிந்து, நான் கிறிஸ்டின் அப்படின்னு பேசும்போது தான் இங்கே எல்லாருமே ஒவ்வொரு மதத்துலேயுமே ஒவ்வொரு நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஸ்லாம் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனாலையே எல்லாரையுமே நல்லவங்க, எல்லாருக்காகவும் நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. நமக்குள்ளேயே நம்ம ஒத்துமையாக இல்லை, அப்புறம் பிறருக்கு முன்னாடி எப்படி நம்ம ஒத்துமையாக இருக்க முடியும்? அப்போ யார் இந்த இறைவனை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யாரெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அப்படி தான் நம்ம கொண்டு வரணும். இந்த மாதிரியான கொள்கைகளை, இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் ஏற்றுக்கக்கூடியவங்க தான் ப்ராப்பரான ஒரு மூமினாக இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு தெரியலை எது இறைவன். இன்றைக்கி அல்லாஹ் நமக்கு சொல்லிட்டான் இதெல்லாம் தான் நான் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியலை, தெரியாததுனால அப்படி இருக்காங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அதை மாறுவாங்க, இல்லை அவங்க மனதளவில் மாறி தான் இருப்பாங்க, நமக்கு தெரியாது அதெல்லாம். ஸோ யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அடுத்து பாருங்கள், கத் ஜாஅக்கும் பஸாயிரு மிர் ரப்பிக்கும் ஃபமன் அப்ஸர ஃபலினஃப்ஸிஹி வமன் அமிய ஃபஅலைஹா வமா அனா அலைக்கும் பிஹஃபீத் அப்படின்னா காவலனாக. பாருங்கள், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்திருக்கின்றன.
இனி எவர் கண்ணை விழித்து பார்த்து செயல்படுகிறாரோ அவர் தமக்கே நன்மை செய்து கொண்டவர் ஆவர். மேலும் எவர் கண்ணை மூடிக்கொண்டு செயல்படுகிறாரோ அவர் தமக்கே இழப்பை ஏற்படுத்தி கொண்டவர் ஆவார். மேலும் நான் உங்களை பாதுகாப்பவன் அல்லன். ஸோ இது நபியை அல்லாஹ் சொல்கிறான். பாருங்கள், நான் அல்லாஹ்கிட்டேருந்து தெளிவான சான்றுகள் உங்ககிட்ட வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் சான்றான். ஸோ இனிமேல் யார் கண்ணை திறந்து பார்த்து செயல்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு நீங்களே நன்மை செஞ்சுக்கிறீங்க. யார் கண்ணை மூடிக்கிட்டு செயல்படுறீங்களோ அவங்க உங்களுக்கு நீங்களே அநீதம் ஏற்படுத்திக்கிறீங்க. உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் இல்லை. நபியே இந்த வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நம்ம யார் நம்மளை கரெக்டாக கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க ஏமாத்துறோம். இல்லை நம்ம இவங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏமாத்துறோம். ஸோ எல்லாருக்குமே பொதுவாக தான் இறைவனுடைய வார்த்தைகள் விழும். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி வழியை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவலுடைய கைகளில் இருக்குது. நீங்கள் எனக்கோ அல்லது நான் உங்களுக்கோ சொல்லி கொடுத்துட முடியாது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை நம்ம தான் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக கண்ணை திறந்து பார்க்கணும். அப்படின்னா கண்ணை திறந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த இலைமறை காயின்னு சொல்லுவாங்க. காய் இலைகளுக்குள்ளேயே இருக்கும். நல்லா ஓப்பனாக கொஞ்சம் கண்ணை இதாக திறந்து பார்த்தோன்னா நமக்கு அது தெரியும். ஆனால் எப்பவும் போல் கண்ணை அந்தளவுக்கு அசால்ட்டாக இருந்தோன்னா கண்ணுக்கு முன்னாடி எது இருந்தாலும் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஸோ அதே தான் குர்ஆனுமே. அதனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக இது இறங்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சு கண்ணை திறந்து பார்த்து செயல்படுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது இழப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்கள். வகதாலிக நுசர்ரிஃபுல் ஆயாத்தி வலியகூலு தரஸ்த வலினுபையினஹு லிகௌமி யல்அமூன். கௌம்னா மக்கள், நுபையினஹு அப்படின்னா தெளிவுபடுத்துவதற்காக. இன்று நாம் நம்முடைய சான்றுகளை மீண்டும் மீண்டும் விவரிக்கிறோம். மேலும் நீர் யாரிடமிருந்தோ கற்றுக்கொண்டு வந்திருக்கிறீர் என்று அவர்கள் கூறிவிடுவார்கள் என்பதற்காகவும் அறிவுடைய மக்களுக்கு நாம் உண்மையினை தெளிவுபடுத்துவதற்காகவும் தான் இவ்வாறு விவரிக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இந்த மாதிரி குர்ஆனில் திரும்ப 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 இந்த சான்றுகளை நான் சொல்லிகிட்டே வரேன். ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு எங்கேருந்தோ கற்றுக்கிட்டு வரீங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க. அதுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அத்தாட்சியை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி அறிவு இருக்கக்கூடிய மக்கள் உண்மை என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். அதுக்காக இதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்து பாருங்கள். அத்தபி மா உஹிய இலைக மிர் ரப்பிக் லா இலாஹ இல்லாஹு வஅரிஸ் அனில் முஷ்ரிகீன். நபியே, உம்முடைய அதிபதியிடமிருந்து உமக்கு அருளப்படுகின்ற வஹியை பின்பற்றி நடப்பீராக. அந்த அதிபதியை தவிர வேறு இறைவன் இல்லை. மேலும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை நீர் புறக்கணித்து விடுவீராக. ஸோ உம்முடைய அதிபதி, ஸோ இறைவன் உங்களுக்கு என்ன வஹியை கொடுத்தாங்களோ, என்ன வஹியை இறைவன் அனுப்புனானோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் நடங்க. அந்த அதிபதியை தவிர வேறு இறைவன் இல்லை. இப்போ அந்த வஹிங்கிறது அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைகள் தான். ஒருவேளை இப்போ நம்ம இஸ்லாமிக் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்திருந்தா இறைவன் யார் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும்ல, அதுக்கு நம்ம ஒரு 5 மார்க் கொஷினாக இதை நம்ம எழுதியிருக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஸ்லாமிய ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இது இருக்கா? இருக்கும். அது ஒரு ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டாக இருக்கும், இஸ்லாமிக் ஸ்டடீஸ்ன்னு. ஆனால் இது மாதிரி சோஷியலும் இருக்குது, சயின்ஸும் இருக்குது, மேக்ஸும் இருக்குது, எல்லாமே குர்ஆன் வச்சே இருக்குது, குர்ஆனே இருக்குது. அது ஏதாவது வருதா? ஆனால்
இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போ நான் வந்து இது பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. வேறு வழி இல்லை. இருக்கிறத வச்சு தான் நம்ம இது பண்ண முடியும். பட் இதுக்காக நீங்கள் வந்து இஸ்லாமிய ஸ்கூல் தான் நல்ல ஸ்கூலு, மற்ற ஸ்கூல் கொஞ்சம் மட்டம்தான் அப்படின்ற நிலைப்பாடுக்கு நீங்கள் வந்துட வேணாம். அதுக்காக நான் சொன்னேன். எல்லாமே ஒரே படிப்பு தான். இதை வந்து யார் எடுத்தானா, ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வச்சு எடுத்த சில விவகாரங்களை அவங்க கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. மீதி எல்லாம் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக மட்டுமே எதெல்லாம் நீங்கள் சொன்னால் எதெல்லாம் படித்தா உங்களுக்கு இது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் படிக்க வச்சுட்டு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 12 வருஷமாக ஸ்கூல் படித்த எதுவுமே நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கூட தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஒரு படிப்பு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்க்கு தனியாக படிக்கணும். என்ட்ரன்ஸ் படித்து உள்ளே போனால் அங்கே வேறு படிக்கணும். திருப்பியும் வேலைக்கு போகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு என்ட்ரன்ஸு, அதுக்கு வேறு ஒன்று படிக்கணும். அதை ஏன் படித்தோம், எதுக்கு படித்தோன்னே தெரியாமல் படித்து உள்ளே போகிறான். போய் வேலைன்னு வந்தால் அது வேறு ஏதோ ஒரு வேலை. எதுக்கு? ரைட். பட் வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. இன்றைக்கி அதுதான் போய்கிட்டுருக்கு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வேறு அதிபதி எதுவுமே இல்லை. நான் சொன்ன வகையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இறைவனுக்கு இணை வைப்பவர்களை நீங்கள் புறக்கணிச்சிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல யார் இறைவனுக்கு இணை வைக்க, ஒருவேளை நம்மளே தான் இறைவனுக்கு இணை வைக்கிறோமோன்னுலாம் தோணுது. ஸோ முடிஞ்ச அளவு இதெல்லாம் தான் இறைவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல, இந்த விஷயத்துலையாவது மற்றவங்க குறுக்கிடாமல் இருக்கணும். நம்மளுடைய படிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய தொழிலாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எதுவுமே அல்லாஹ்வுடைய விஷயங்களில் கை வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம புறக்கணிச்சிடணும். இது நமக்கும் பொருந்தும், அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் பொருந்துச்சு. ஏன்னா அவங்கள சுற்றியுமே இந்த மாதிரி தான் இருந்தாங்க. வலவ் ஷாஅ அல்லாஹு மா அஷ்ரகு வமா ஜஅல்நாக அலைஹிம் ஹஃபீதா வமா அன்த அலைஹிம் பிவக்கீல். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் அவனுக்கு இணை வைத்திருக்க மாட்டார்கள். அத்தகைய ஏற்பாடை அவனே செய்திருப்பான். நாம் உம்மை அவர்களின் பாதுகாவலராக நியமிக்கவில்லை. மேலும் நீர் அவர்களின் பொறுப்பாளரும் அல்லர். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த மக்கள் என்னடா நம்ம இவ்வளோ சொல்லியும் சரி வழிக்கு வரலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் அல்லாஹ் சொல்கிறான், நான் நினச்சிருந்தா அவங்க எல்லாருமே வந்து இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. இணை வைக்காமல் இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. நீங்கள் அல்லாஹ் பேசலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், இணை வைக்காமல் இருந்திருப்பாங்கன்னு தான் சொல்கிறான். அல்லாஹ்க்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கறணும்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் என்ன மேட்ரு, எனக்கு நீங்கள் இணை வைக்காமல் இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நம்ம இணை வைக்காமல் இருக்கணும். அதுதான் அல்லாஹ்க்கு மேட்ரு. ஸோ அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால தான் இப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. ஸோ உங்களை வந்து அவங்களுக்கு பாதுகாவலராலாம் நான் நியமிக்கலை. அதே மாதிரி அவங்களில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பாளியும் கிடையாது அப்படிங்கிறான். அப்போது யோசிச்சு பார்க்கணும், எல்லாரையுமே அல்லாஹ் வந்து நிராகரிப்பாளராக ஆக்கணும் அப்படின்னும் நினைக்கல. எல்லாருமே இறைவனை நம்பணும் அப்படின்னும் அல்லாஹ் நினைக்கல. அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஆப்ஷனை கொடுக்குறான். அதாவது ஒரு ஒரு இது மாதிரி தான், ஒரு நல்ல பழம், இன்னொன்று ஒரு அழுகி போன பழம், ரெண்டுத்தையுமே கையில் கொடுத்து எதை நீங்கள் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் அல்லாஹ்வோட இது. ஸோ சாய்ஸ் நம்மக்கிட்ட கொடுத்துட்டா நம்ம தான் வந்து இது பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தவங்க சிலர் வந்து சீக்கிரமே அந்த பழத்தை எடுத்துப்பாங்க, சிலர் வந்து கடைசியாக லேட்டாக எடுப்பாங்க, சிலர் அழுகி போன பழத்தை எடுத்து அதை சுவைச்சு ஐயையோ இது அழுகி போயிருக்கே அப்படின்னு மனம் திருந்தி திருப்பியும் நல்ல பழத்தையும் எடுப்பாங்க. அதுக்கான இதை வந்து இறைவன் கொடுப்பான், நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்களுடைய செயல்கள் அவங்கவுங்களோடது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அதுக்கு பொறுப்பாளி இல்லை அப்படின்னு அல்லாஹ் டைரெக்டாக சொல்லிடுறான். வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம்.
கதாலிக ஜையினா லிகுல்லி உம்மத்தின் அமலஹும் சும்ம இலா ரப்பிஹிம் மர்ஜிஊஹும் ஃபயுனப்பிஊஹும் பிமா கானு யஅமலூன். மேலும் முஸ்லீம்களேன்னு ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இதை நம்ம யோசிக்க வேணாம். மேலும் அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து யாரிடம் பிரார்த்தனை புரிகிறார்களோ அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள். பிறகு அவர்கள் அறியாமையினால் எல்லை மீறி அல்லாஹ்வையே திட்ட ஆரம்பித்து விடுவார்கள். நாம் இவ்வாறே ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவருடைய செயலை அழகாக்கி இருக்கிறோம். பிறகு அவர்கள் தம் இறைவனிடமே திரும்பி வர வேண்டியிருக்கிறது. அப்போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அவர்களுக்கு அவன் அறிவித்து விடுவான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நமக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறோம். நீங்கள் இந்த கொள்கையில் இருக்கீங்க, நீங்கள் அந்த கொள்கையில் இருக்கீங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாவை விடுத்து வேறு யார்கிட்டையாவது அவங்க பிரார்த்தனை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி போயிட்டு நீங்கள் அவங்கள போய் ஏசாதீங்க. அதுக்குன்னு நீங்கள் சொல்கிறான். ஆரம்பத்தில் வந்து 106, 105லலாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறான். இறைவன் இவன் தான், இவனை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் வந்து அடிபணிஞ்சு போவாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அதே சமயம் அவங்க அதுக்கு மீறியும் அவங்க அப்படி போகிறாங்கன்னா விட்டுருங்கங்கிறான், புறக்கணிச்சிடுங்க. ஆனால் அவங்கள போய் நீங்கள் ஏசாதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், சுபஹானல்லாஹ் மனம் திருந்தி வந்தால் கூட நீ அப்படிலாம் செஞ்சதானே அப்படின்னு அவங்கள ஏசுகிறோம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏன் மனம் திருந்தணும், நான் எப்பவும் போலே இருந்துக்கிறேன் சாவர வரைக்கும்னு அவங்க இருந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய மதரசாக்களில் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், கேள்விப்பட்டோம். அப்போல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா அவ்வளோ பெரிய ஆலிம்களும் அவ்வளோ பெரிய குரானை ஓதி தெரிஞ்சவங்களும் இருக்கும் இடத்துல இந்த மாதிரிலாம் ஏசுகிறாங்களா, கஷ்டப்படுத்துகிறாங்களா அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் சில இடங்களில் அது நடக்குது தான். இறைவனுடைய அருளால் அதெல்லாம் கொஞ்சம் மாறணும். துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏசாதீங்க அவங்க அறியாமையினால். அப்போது நீங்கள் இப்படி ஏசினீங்கன்னா அவங்களும் பெருசாக அல்லாஹ்வை பற்றின அவேர்னஸ் இல்லை, அவங்களுக்கு அறியாமை. ஸோ அதனால் அவங்களும் எல்லை மீறி அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இவ்வாறு ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க ஆள் மனசில் நம்ம வந்து அவங்கவுங்களுடைய செயலை நம்ம அழகாக்க வச்சுருக்கோம். இந்த ஒரு பற்றை அல்லாஹ் தான் கொடுத்தானா அதையும் சொல்கிறான். ஏன்னா அல்லாஹ் தான் வந்து நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கானே. அந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது எடுத்தாலுமே அது உங்கள் உள் மனசில் இறங்கும், நீங்கள் சுவைப்பீங்க அதை. ஸோ அதுதான், அந்த நல்லதோ கெட்டதோ எதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் அதனுடைய சுவை உங்களுக்கு அழகாகவே அதை வந்து காட்டப்படும். அதுதான் இறைவனுடைய நியதி. ஸோ அவர்கள் தம் இறைவனிடமே அப்போ லாஸ்ட்டாக இறைவன்கிட்ட திரும்பி வருவாங்க. அப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கு என்ன பலன்கிறத அல்லாஹ் அறிவிச்சிடுவான். இப்போவும் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னெலாம் பேசலை. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறதுக்கு நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் எதுவும் பேச தேவையில்லை, எடுத்து வைங்க. இதுதான் இறைவன், இதுதான் அவனோட செயல், இவனைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு எடுத்து வைங்க. அவங்க கேட்கலையா அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க, முடிஞ்சிச்சு. அதுக்காக நீங்கள் போய் அவங்கள திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் இறைவனை அதாவது அல்லாவை அவங்க திட்டுவாங்க. அதான் அறியாமையினால் திட்டுவாங்க. ஸோ இது தேவையில்லாதது. அவங்களுடைய செயலுக்கு நான் கூலி கொடுத்துக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேணாம். இறைவனுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு ஷிஃபா கொடுக்கணும், ஒரு 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 தக்குவாவை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும், அவங்க நல்லா ஆயிடணும், அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடணும். நம்மளே இஸ்லாத்தில் இருக்கோமா என்னன்னு தெரியலை. இறைவனுடைய அருளால் இறைவன் உங்களையும் என்னையும் அவனுக்கு அடிபணிந்தவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஏன்னா அந்தளவுக்கு இருக்கோம் நம்ம. ரொம்ப குழப்பம், ரொம்ப எது சரின்னு தெரியாத ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கோம். முடிஞ்ச அளவு கொஞ்சோன்னு இருக்கக்கூடிய ஒளியை வச்சு இந்த குரானுடைய ஆயத்துக்களை வச்சு கொஞ்சம் தேடி போய்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான்.
இறைவன் தான் நம்மளை சரியான வழிக்கு கொண்டு செலுத்தணும். ஸோ அதன்படி இருக்கும்போது இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிட்றான். அடுத்து பாருங்கள், வ அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் ல இன்ஜாஅத்துஹும் ஆயாத்துன் லயுமினுன்ன பிஹா குல் இன்னமல் ஆயாத்து இந்தல்லாஹி வமா யுஷ்இருக்கும் அன்னஹா இதா ஜாஅத் லா யுமினூன். அவர்கள் அல்லாஹ்வின் மீது அழுத்தமான சத்தியங்கள் செய்து, எங்களிடம் ஏதேனும் சான்று வந்துவிட்டால் நிச்சயம் அதன் மீது நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். நபியே, அவர்களிடம் கூறும், சான்றுகள் அனைத்தும் அல்லாஹ்விடமே உள்ளன. மேலும் சான்றுகள் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் என்று உங்களுக்கு எப்படி புரிய வைப்பது? இதெல்லாம் பாருங்களேன், ஜின்னை நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இத்தனையும் பேசுகிறான். ஸோ அதிகமாக இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய பெண் சிலைகள், ஏன்னா அந்த மாதிரியான பெண் சிலைகள்லாம் ரொம்பவே இப்படிலாம் ஒரு பெண் இருக்குமா அப்படின்னு கூட நமக்கு தோணிடும். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் ஜின்கள் எத்தகையது, அதனுடைய விவகாரங்கள்லாம் வேறு. அதை பற்றி நமக்கு முழுசாக இப்போ தெரியாது. பட் ஸ்டில் இது மாதிரி சிலைகளை வச்சுருக்கிறவங்க, சிலைகளை வணங்குறவங்க, அது ஜின்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகளும் போயிட்டுருக்கு. அதை சிலர் ஆமாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வீடியோ இருக்குது என்கிட்ட. நான் இன்ஷால்லா உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வேணால் இது ட்ரை பண்ணி பாருங்கள், தேடி பாருங்கள். ஒவ்வொரு கோயில்களுடைய அந்த விவகாரங்கள், இன்னும் சிலைகளுடைய விவகாரங்கள்லாம் சும்மா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி இதை யூஸ் பண்ணுற, இதை கடவுளாக வணங்குறவங்களைத்தான் இறைவன் இவ்வளவும் பேசிக்கிட்டு வரான். ஃபைனலாக என்ன சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது அழுத்தமாக அவங்க சத்தியம் செய்கிறாங்க. யார்? இந்த ஜின்களெல்லாம் வணங்கக்கூடிய, சிலைகளை வணங்கக்கூடியவங்க. என்னென்னு, எங்ககிட்ட ஏதாவது ஒரு அத்தாட்சி வந்தால் நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நபியே, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், எல்லா அத்தாட்சியுமே, எல்லா சான்றுமே அல்லாஹ்கிட்ட இருக்குது. ஆனால் எந்த சான்று உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் அதை நம்ப போகிறதில்ல. இதை நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு நபியே நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறான்ல. ஸோ இதெல்லாம் நிஜமாகவே நபிக்கு நடக்கிறது. அன்னன்னைக்கு அவங்களுக்கு இந்த மக்கள் கேட்கும்போது அல்லாஹ் அதுக்கு பதிலாக சொல்கிறான். யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம இருக்கோம், நம்ம போய் ஒருத்தவங்கக்கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி இப்படி இது காமிங்க, அதை காமிங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு வஹியை இறக்கி அவர் உடனே சொல்கிறாரு. இப்போ இந்த மாதிரி இறைவன் சொல்கிறான் அப்படிங்கிறப்போ அந்த நிலைமையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு நடந்துச்சு. என்ன அங்கே லைவ் அப்டேட்டாக அன்னைக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நபிக்கு வந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அத்தாட்சி கேட்குறீங்க, எல்லா அத்தாட்சியும் இறைவன்கிட்ட இருக்குது. பட் அதெல்லாம் அவங்களுக்கு கொண்டு கொடுத்தா அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, நீங்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டீங்க. இதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு அல்லாவே நபியை பார்த்து கேட்க சொல்கிறான் மற்றவங்கக்கிட்ட. அடுத்து அந்த இணை வைப்பவர்கள்கிட்ட. அடுத்த ஆயத்து பாருங்கள். வனுகல்லிபு அஃஇததஹும் வ அப்சாரஹும் கமாலம் யூமினு பிஹி அவ்வல மர்ரத்தின் வனதருஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். ஆரம்பத்தில் அவர்கள் இவ்வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாது இருந்தது போன்று இப்போதும் நம்பிக்கை கொள்ளாமல் இருப்பதற்காக அவர்களின் உள்ளங்களையும் பார்வைகளையும் நாம் திருப்புகிறோம். மேலும் அவர்களை வரம்பு மீறிய போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு நாம் விட்டுவிடுகிறோம். ஸோ ஆரம்பத்தில் இந்த வேதத்தின் மீது அவங்க எப்படி நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாங்க, அதே மாதிரியே அவங்க உள்ளங்களையும் பார்வைகளையும் அல்லாஹ் திருப்பிடுறானா. அப்போது நம்ம கேட்கலாம், பாவம் தானே, அவங்களும் மனுஷங்க தானே, ஏன் அல்லாஹ் அவங்கள எப்படி திருப்பணும்? அல்லாஹ் ஒரு சாய்ஸ் தான் கொடுப்பான், எதை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு.
ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் ஆழமாக ருசிச்சே ஆகணும். அது அல்லாஹ்வுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கறலையா, இது நம்மளோட சாய்ஸ். ஒன்ஸ் நம்ம ஏற்றுக்கறல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் அதோட எண்டு வரைக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும். உள்ளே போக போக அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருப்பான், அதுலேருந்து மீள முடியாது. ஸோ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாது இருந்தது போன்று இன்னும் இனிமேலும் நம்பிக்கை ஏற்படவே ஏற்படாத அளவுக்கு உங்கள் உள்ளங்களையும் பார்வைகளையும் அல்லாஹ் திருப்புறான். அவர்களை வரம்பு மீறிய போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு விட்டுறான். ஸோ இது நம்ம வந்து ரொம்ப பார்க்கணும். இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழியில் செலுத்துவானாக. இந்த மாதிரி வரம்பு மீறக்கூடியவர்களின் பாதையிலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு